Pamela or Which Rewarded by Samuel Richardson. Samuel Richardson 18th century சேர்ந்த ஃபேமஸான ரைட்டர் அண்ட் பிரிண்டரும் கூட. கிட்டத்தட்ட ஜேர்னல் மேகசின் சேர்த்து ஒரு 500 ஒர்க்ஸ் கிட்ட பிரிண்ட் பண்ணியிருக்காரு. ரைட்டிங்களுடைய பெக்யூலர் ஸ்டைல்னு பார்த்தோம் அப்படின்னா எபிஸ்டலரி நாவல்ஸ் தான். எபிஸ்டலரி நமக்கு தெரியும், லெட்டர் ஃபார்மேட்டில் நரேஷன் இருக்கும். அந்த மாதிரி நாவல்ஸ்க்கு தான் ரொம்பவே ஃபேமஸ். நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற பமீலா ஆர் விச் ரிவார்டட்ங்கிற இந்த நாவல் கூட ஒரு எபிஸ்டலரி நாவல் தான். ஓகேவா? அது போக கிளாரிஸா தி ஹிஸ்ட்ரி ஆஃப் அ யங் லேடி, த ஹிஸ்ட்ரி ஆஃப் சர் சார்ல்ஸ் கிராண்டிசன், அந்த 2 நாவல்ஸுமே எபிஸ்டலரி நாவல் தான். ஓகேவா? பமீலாங்கிற இந்த நாவல் வந்து 1740 பப்ளிஷ் ஆன நாவல். இந்த நாவலை வந்து ஃபர்ஸ்ட் 2 இங்கிலீஷ் நாவல்ஸில் ஒன்றா கன்சிடர் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இந்த அகஸ்டன் ஏஜில் தான் ப்ரோஸ் ஃபிக்ஷன் வந்து நாவலாக மாறிச்சு, நாவலாக கொஞ்சம் எவால்வ் ஆச்சு. அதுக்கு ரீசனாக இருந்த 3 பயனியராக இருந்த 3 ரைட்டர்ஸ் யாரெல்லாம் பார்த்தோம்னா டேனியல் டீஃபோ, ஹென்ரி ஃபீல்டிங் அண்ட் சாமுவல் ரிச்சர்ட்சன். இவங்க 3 பேர் தான். ஏன்னா நாவல் நல்லா ஃப்ளரிஷ் ஆகி இந்த ஏஜில் வந்துச்சு. அதுக்கு இந்த 3 பேருடைய நாவல்ஸ் தான் ரீசன். ஸோ அதனால தான் இவங்க 3 பேருடைய ஒர்க்ஸையுமே இந்த ஃபர்ஸ்ட் 2 இங்கிலீஷ் நாவல்ஸ்குள்ளே கொண்டு வருவாங்க. அதில் இந்த பமீலாவும் ஒன்று, இவருடைய ஒர்க்கும் ஒன்று. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் மக்கள் அந்த பீரியட்ஸ் இந்த மக்கள் வந்து இவங்களுடைய நாவல்ஸோட கேரக்டர்ஸில் என்ன நினச்சாங்க அப்படின்னா உண்மையிலே வாழ்ந்ததாகவே நினச்சாங்க. சொல்லப்போனால் டேனியல் டீஃபோவுடைய ராபின்சன் க்ரூஸோ நமக்கு ப்ரிஸ்கிரைபில் இருக்குது. அந்த ராபின்சன் க்ரூஸோ கூட உண்மையிலேயே அவர் வாழ்ந்தார், அவர் இருக்காருன்னு சொல்லி மக்கள் நம்பினாங்க. அதே மாதிரி தான் அந்த பமீலாவையும் உண்மையிலேயே நம்பினாங்க மக்கள். உண்மையிலேயே பமீலா இருப்பாங்க. ஸோ அந்தளவு உண்மையிலேயே ரியலிஸ்டிக்காக போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க அந்த நாவல்ஸில். ஓகேவா? இப்போ இந்த நாவலில் பார்த்தோம் அப்படின்னா பமீலா வந்து இந்த எபிஸ்டலரி நாவல்னு சொல்லி பார்த்தோம். அப்போ பமீலா யாருக்கு லெட்டர் எழுதுனா அவருடைய அப்பா அம்மாவுக்கு லெட்டர் எழுதுவா. அவள் கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவங்க அப்பா அம்மாவுக்கு லெட்டர் எழுதலாம். அந்த லெட்டர் மூலமாக தான் நமக்கு ஸ்டோரியை கன்வே பண்ணுவாங்க. அப்படி கன்வே பண்ணும்போது பமீலாவை பற்றி நமக்கு நல்லா தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லா தெரிஞ்சுக்க முடியும். பக்கத்துலேயே உட்காந்து ஒரு ஆள் சொல்கிற மாதிரியே தான் இந்த நாவல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலேயே உண்மையாக பமீலான ஒரு கேரக்டர் இருந்ததாகவே அந்த பீரியட் சேர்ந்த மக்கள் நம்பினாங்க. அவ்வளோ ரியலிஸ்டிக்காக சாமுவல் ரிச்சர்ட்சன் போர்ட்ரே பண்ணியிருப்பார். இவர் மட்டுமல்ல, இவர் கூட சேர்ந்த மற்ற கண்டெம்பரரிஸ் ஹென்ரி ஃபீல்டிங் ஆகட்டும், டேனியல் டீஃபோவாக இருக்கட்டும், அவங்க அந்தளவு ரியலிஸ்டிக்காக போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க கேரக்டர்ஸை. ஓகேவா? ஸோ 18th century நாவலுக்குன்னு சில தனிப்பட்ட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அதில் பார்த்தோம்னா நியூமரஸ் கேரக்டர்ஸ் இருக்கும், பிளாட் ரொம்ப லாங்காக இருக்கும். ஆனால் அந்த நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாலும் ஒரு கேரக்டருக்குமே ஒரு கனெக்டை கொடுத்து மர்ஜ் பண்ணுற மாதிரியே இருக்கும். தென் டேர்னிங் பாயிண்ட் இருக்கும், ட்விஸ்ட் இருக்கும், தென் லாஸ்ட்டாக ஒரு வெட்டிங் இருக்கிற மாதிரி இருக்கும். தென் அப்பர் கிளாஸ் லோயர் கிளாஸ் இந்த டிஃப்ரென்ஸ்லாம் காட்டியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் அந்த 18th century நாவலுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். இது எல்லாமே இந்த பமீலா நாவல்லையும் இருக்கும். ஓகே, இப்போ மேஜர் கேரக்டர்ஸ் பார்த்துடலாம், பார்த்துட்டு சம்மரி பார்த்துடலாம். பமீலா இந்த டைட்டிலர் ப்ரோட்டகனிஸ்ட். பமீலாவுக்கு வந்து ஒரு 15 வயசான ஒரு பொண்ணு தான். லேடி பி அப்படிங்கிற ஒரு வெல்த்தி லேடி கீழே ஒர்க் பண்ணிகிட்ருக்கா பமீலா. அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா பெட்ஃபோர்ட்ஷயர் அப்படிங்கிற ஒரு எஸ்டேட்டில் அந்த லேடி பி இருக்காங்க. அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணிகிட்ருக்கா பமீலா. தென் லேடி பி ஒரு வெல்த்தி உமன், ரொம்ப நல்லாவே பமீலாவை பார்த்துக்குவாங்க. தென் மிஸ்டர் பி, லேடி பி உடைய சன் மிஸ்ஸஸ் ஜெர்விஸ். அந்த இவ இருக்கா இல்லையா பமீலா இருக்கிற இந்த பெட்ஃபோர்ட்ஷயர் எஸ்டேட், அங்கே இவங்களுமே ஒரு செவன்ட்டாக தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கும் பமீலாவுக்கும் ரொம்பவே ஒத்து போகும். நிறைய அட்வைஸ்லாம் பமீலா கொடுப்பாங்க, ரொம்பவே நல்லா பார்த்துக்குவாங்க இவங்களும். தென் மிஸ்டர் வில்லியம்ஸ், இந்த மிஸ்டர் பி, இந்த பி ஃபேமிலிக்கு வந்து 4 எஸ்டேட்ஸ் இருக்குது. அதில் இன்னொரு எஸ்டேட் வந்து லின்கான்ஷயர் எஸ்டேட். அங்கே அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவர் தான் மிஸ்டர் வில்லியம்ஸ், ஒரு லோக்கல் ப்ரீச்சர். ஓகேவா? தென் மிஸ்ஸஸ் ஜூக்ஸ், இந்த ஜூக்ஸ் வந்து லின்கான்ஷயர் எஸ்டேட்டில் செவன்ட் ஒர்க் பண்ணுறாங்க, இவங்களுடைய எஸ்டேட் தான். தென் ஜான் ஆண்ட்ரூஸ், எலிசபெத் ஆண்ட்ரூஸ், இந்த 2 பேருமே வந்து பமீலாவுடைய பேரண்ட்ஸ். அவருடைய ஃபுல் நேம் பமீலா ஆண்ட்ரூஸ். ஓகேவா? தென் லேடி டாவர்ஸ், இந்த லேடி பியோடைய டாட்டர். லேடி பிக்கு ஒரு பையன் மிஸ்டர் பி. தென் அவனுடைய சிஸ்டர் இந்த லேடி டாவர்ஸ். தென் நான் வந்து இந்த மேலே ஜூக்ஸ் பார்த்தோம் இல்லையா, லின்கான்ஷயர் எஸ்டேட்டில் செவன்ட்டாக இருக்காங்கன்னு, அங்கே தான் அந்த நானுமே செவன்ட்டாக இருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் மேஜர் கேரக்டர்ஸ். இப்போ இந்த அவருடைய சம்மரி பார்த்துடலாம். பமீலாவுக்கு வந்து 15 வயசு தான் ஆகுது. ஒரு மெய்ட் செவன்ட்டாக லேடி பி கிட்ட பெட்ஃபோர்ட்ஷயர் எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. லேடி பி வந்து படுத்த படுக்கையாக தான் இருக்காங்க. ஓகேவா? படுத்த படுக்கையாகவே இருந்தாலும் அவங்கள ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிறா. அப்போ லேடி பிக்கு மேலே ஒரு பெரிய அஃபெக்ஷன். ஏன் அப்படின்னா சொந்த பிள்ளைங்களே பார்க்க தயங்குற காலத்தில் படுத்த படுக்கையாக இருக்கிற நம்மளை இவ்வளோ பாசமாக பார்த்துக்கிறாளேன்னு சொல்லி இவளுக்காக எல்லாமே செய்கிறாங்க. இவளுக்கு மியூசிக் சொல்லிக் கொடுக்க ஒரு ஆள், டான்ஸ் சொல்லிக் கொடுக்க ஆள், தென் வாசிக்க சொல்லிக் கொடுக்க ஒரு ஆள், எழுத அப்படின்னு எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க. இவளுக்கு எல்லாமே கற்றுக்குறாங்க வச்சே. ஸோ அவங்க ஒரு நல்ல ஒரு அம்மா பொண்ணு மாதிரி நல்லா பழகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேறு ஒன்றும் இல்லை, அந்த பெட்ரிடனாக இருக்கிற நம்மளை இவ்வளோ பாசமாக பார்த்துக்கலாம், இவ்வளோ நம்ம நல்லா பார்த்துன்னு சொல்லி நல்லா பார்த்துட்ருக்காங்க. பமீலாவுடைய லைஃப்பை பார்த்தோம் அப்படின்னா அவங்க அப்பா அம்மா இவளுடைய இன்கம்மை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவளுடைய பிரதர்ஸ் 2 பேர் உண்டு. அந்த 2 பேரும் வீட்டில் உள்ள மொத்த பணத்தையும் எடுத்து தப்பான விதத்தில் காலி பண்ணி 2 பேரும் சின்ன வயசில் இறந்தும் போயிட்டாங்க. ஒரு எங்கள் ஏஜ்லேயே இறந்தும் போயிட்டாங்க. இப்போ வீட்டை பார்த்துக்கிற அந்த பொறுப்பு வந்து பமீலா கையில் தான் வருது. ஸோ அதனால தான்
வீட்டை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கு இந்த பெட்ஃபோர்ட்ஷயர் எஸ்டேட்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. லேடி பி இதையுமே தெரிஞ்சுக்கிட்டு இவளை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறாங்க. ஸோ ரொம்பவே முடியாத கண்டிஷனில் இருக்கும்போது அவங்க சாகிற ஸ்டேஜ் வருது. அப்போ அவங்களுடைய பையன் மிஸ்டர் பியை பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு அடுத்து இந்த வீட்டில் நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாருக்குமே நிறைய தேவைகள் இருக்குது, இப்போ யாரையுமே என்ன பண்ணிடாத, விட்டுறக்கூடாது, கை விட்டுறக்கூடாது, எல்லாரையுமே நீ வச்சு பார்த்துக்கணும், சம்பளம் கொடுத்து வச்சுக்கோ, முக்கியமாக பமேலாவை பார்த்துக்கோ. பமேலா வந்து நிலைமை தெரியும், ஏன்னா அவங்க அப்பா அம்மா ரொம்ப தூரத்தில் இருக்காங்க, இவளோட இன்கம் நம்பி தான் அந்த குடும்பமே இருக்குது, ஸோ இவளை விட்டுறாத அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் வாங்கிட்டு லேடி பி இறந்துடுறாங்க. லேடி பி ரொம்பவே கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. அவங்களோட இழப்பு வந்து பமேலாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இதெல்லாம் எப்படி இவங்க அப்பா அம்மாவுக்கு சொல்கிறாங்க, லெட்டர் மூலமாக சொல்கிறா. லெட்டர் கொடுக்க இங்கே ஒரு ஆளுமே இருக்குது. ஸோ இந்த நாவல் முழுக்கவே லெட்டர் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ அவங்க அப்பா அம்மா கன்வே பண்ணது மூலமாக தான் நமக்கும் ஸ்டோரி கன்வே ஆகுது. ஓகேவா? இப்போ லேடி பி இறந்துட்டாங்க. எனக்கிட்ட இவளுக்கு ரொம்பவே ஷாக். இப்போ மிஸ்டர் பி தான் இந்த வீட்டோடைய கண்ட்ரோல். மிஸ்டர் பியுமே முதல்ல நல்லா தான் பார்த்துக்கிறான். அவங்க அம்மா மாதிரியே நிறையா கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறான். பட் இவங்க அப்பா அம்மாவுக்கு லெட்டர் எழுதுறா, மிஸ்டர் பி ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதுறா. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நல்லா பார்த்துக்கிறது பிரச்சனை இல்லை, பட் எதுவுமே லிமிட் தாண்டிச்சு அப்படின்னா பிரச்சனை ஆயிரும். ஸோ உன்னுடைய உயிர் முக்கியமாக, உன்னுடைய சாஸ்டிட்டி முக்கியமாக, உன்னுடைய இது கன்னித்தன்மை முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டால், நாங்கள் சொல்கிறது உன்னுடைய கன்னித்தன்மை தான் முக்கியம், அதனால் நீ உன் உயிரை காட்டிலும் உன் மானத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், எந்த இடத்துலையும் உன் விர்ஜினிட்டியை நீ இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக லெட்டர்லாம் அனுப்புவாங்க. அதுக்கு இவ்வளவுமே சீச்சி அவர் அந்த இன்டென்ஷனில் என் கூட பழகவே இல்லை, அவர் ரொம்பவே நல்லா மிஸ்டர் பி பழகுறாரு, நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு, லேடி பியோடைய ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாரு, அவர் தப்பான இன்டென்ஷனில் பழகலை அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க அப்பா அம்மாவுக்கு லெட்டர் எழுதுவா. பட் மிஸ்டர் பி இவன் நினைக்கிற மாதிரி கிடையாது. மிஸ்டர் பி ஒரு ஹியூமனைசர். ஸோ அதனால் அவனுடைய என்ன அப்படின்னா இவருடைய செடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மிஸ்டர் பியோடைய எண்ணம். பட் இவன் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டு கொடுக்குற ஆள் கிடையாது. நீ வேணா தொட்டுட்டு போகணும்னு சொல்லி விட்டுட்டு கொடுக்குற ஆளே கிடையாது. ரொம்ப ஒரு பயசான ஒரு கேர்ள். ஸோ அதனால் இப்போ வந்து நான் என்ன காரணத்துலையும் நான் விட்டு கொடுத்துட மாட்டேன், இவங்க அப்பா மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறா, அவங்களுமே ரொம்ப கவனமாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மிஸ்டர் பி ஃபர்ஸ்ட் இப்படி ட்ரை பண்ண அப்படின்னா வேர்ட்ஸ் மூலமாக செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் அவள் மசிகிற மாதிரி இல்லை. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்டேஜ் எடுக்க ட்ரை பண்ணுறான். பட் இவள் எந்த ஒரு எஃபோர்ட்டுக்கும் மசிஞ்சு கொடுக்குற மாதிரியே இல்லை. அவள் குளிச்சுட்டு வரும்போது அவளுடைய ரூமில் அவளுக்கு தெரியாமே நிற்கிறது, அவளை ஹக் பண்ண ட்ரை பண்ணது இதெல்லாம் பண்ணும்போது அவள் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. உடனே இவனுக்கு என்ன இப்படி பண்ணிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். எவ்வளவோ அவன் அட்வான்டேஜ் எடுக்க ட்ரை பண்ணாலும் இவள் அதுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே அந்த ஒத்து போகிறதாவே இல்லை. ஏன்னா இவளை பொறுத்த வரைக்கும் இவளுக்கு அவளுடைய வெர்ஜினிட்டி ரொம்ப முக்கியம், அந்த சேரிட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயாசாக இருக்குது அவளுடைய அந்த எண்ணங்களில். இந்த பெட்ஃபோர்ட்ஷயர் வீட்டில் வந்து லேடி பியை தாண்டி அவளுக்கு கம்பேனியனாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் யாருன்னா மிஸ்ஸஸ் ஜெர்விஸ். ஓகேவா? அவங்க ரொம்பவே நல்லா பார்த்துக்குவாங்க. ஈவன் இங்கே வேலை பார்க்குற இன்னொரு செவன்ட்டே விட்ட தப்பானதுக்கு ட்ரை பண்ணும்போது கூட அவங்க தான் காப்பாற்றி அட்வைஸ்லாம் பண்ணி அனுப்பி விட்டுருப்பாங்க. இவளையுமே ரொம்ப அட்வைஸ் கொடுத்து ரொம்பவே நல்லா பார்த்துக்குவாங்க. அவங்களுமே என்ன அட்வைஸ் கொடுப்பாங்க அப்படின்னா, ஒருத்தவனை தொட வரான் அப்படின்னா அவனை எடுத்து நீ குரல் கொடுக்கணும், சும்மா அவன் இது பண்ணுறான், அவன் ஃபிசிக்கலாக ஸ்ட்ரென்த்தாக இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவங்களுமே அட்வைஸ் கொடுப்பாங்க. ஸோ அவங்க ரொம்ப கைண்ட். அவங்ககிட்ட சொல்கிறேன். பட் அவங்ககிட்ட சொன்னால் நடக்கும், அவங்க சர்வெண்ட் தானே, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் இவள் என்ன பண்ணாலும் மிஸ்டர் பி கிட்ட நான் ஈல்ட் ஆக மாட்டேன், ஈல்ட் பண்ணி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதில் ஸ்ட்ராங்காக இருக்கா. இப்போ இவள் என்ன சொல்கிறா அப்படின்னா, இப்படி நீங்கள் ரொம்ப இது பண்ணிங்கன்னா நான் என் பாட்டுக்கு கிளம்பிடுவேன், என் வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவன் அவங்க அப்பா அம்மாவும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப அங்கே எதுவும் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா வேலையே வேண்டாம், நம்ம சம்பாத்தியமே இல்லைனாலும் பரவாயில்ல, நீ திரும்ப வந்துன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி சொல்லி த்ரெட்டன் பண்ணுறான். அதுக்கு மிஸ்டர் பி என்ன சொல்கிறான் அப்படின்னா, மிஸ்டர் வில்லியம்ஸ்னு ஒரு பர்சன் இருக்கான், அவன் வந்து என்னுடைய லிங்கான்ஷயர் எஸ்டேட் பக்கத்தில் இருக்கான், அவனை நீ மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அவன் ஆஃபர் கொடுக்குறான். இந்த மிஸ்டர் பி எதுக்கு அப்படின்னா, அவன் சொல்கிற ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிக்கிட்டா அவன் நினைக்கிற நேரம் எப்படி செடியூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மிஸ்டர் வில்லியம்ஸ் வந்து ஒன்றும் பெரிய அப்பர் கிளாஸ் பர்சன்லாம் கிடையாது, ஒரு லோயர் கிளாஸ். ஸோ அதனால் அவன் கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படிங்கிறக்காக அவன் சொல்கிற ஒரு ஆள் கழுத்து நீட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பட் அவள் என்னாலாம் முடியாது, நான் என் பேரண்ட்டோடைய விருப்பம் இல்லாமல் நான் மேரேஜ்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவள் ஸ்ட்ராங்காக இருக்கா. பமேலா இப்படி திரும்ப ரிஃப்யூஸ் பண்ணிகிட்டே இருந்தவொடனே இவன் என்ன பண்ணுறான், பமேலாவை லிங்கான்ஷயர் எஸ்டேட்டுக்கு அனுப்பி விட்டுறான். அனுப்பி விட்டுட்டு பமேலாவுடைய வீட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுறான். என்ன அப்படின்னா, உங்கள் பொண்ணுக்கு மிஸ்டர் வில்லியம்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்சனுடைய அஃபேர் இருக்குது அப்படின்னு சொல்லி இவனாக ஒரு லெட்டர் இது பண்ணி விட்றான். இப்படி பண்ணால் தான் வீட்டுக்கு எதுவும் பிரச்சனை வரும், அப்படி எதுவும் ஒரு கலங்க கிரியேட் ஆகி இவளை எப்படியாவது நம்ம கைக்குள்ளே போட்டுக்கிட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு. அந்த லெட்டர் அவங்க அப்பா அம்மா போய் ரீச் ஆகுது. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே அதை நம்பவே இல்லை. நம்ம பொண்ணு அப்படிப்பட்டவளாக இருக்க சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லி பெட்ஃபோர்ட்ஷயர் எஸ்டேட்டுக்கு வராங்க. பட் பெட்ஃபோர்ட்ஷயர் எஸ்டேட்டில் பமேலா இல்லை. அங்கே இருந்து அவளை வந்து இங்கே லிங்கான்ஷயர் எஸ்டேட்டுக்கு மாற்றியாச்சு. இங்கே லிங்கான்ஷயரில் வந்து அவளை ஒன்றும் ஃப்ரீயாக ரோம் பண்ணலாம் விடலை, அவளை அடைச்சி தான் வச்சுருக்கான் ஒரு ரூமில். அவளை ஒரு பெரிய கண்ட்ரோல் வச்சுருக்கான். அவள் தப்பிச்சு ஓடிடக்கூடாது அப்படிங்கிறக்காக. எப்படியாவது நீ என்னை நான் செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணான் இல்லையா, ஸோ நீ எனக்கு என்னைக்கு ஒத்துக்கிட்டு ஓகேன்னு சொல்லி வாரியோ அது வரைக்கும் நான் அவனை வெளியே விட போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லி அவளை லாக் பண்ணி வச்சுருக்கான். யாருடைய கண்ட்ரோல் அப்படின்னா, ஜூக்ஸ் அப்படிங்கிற ஒரு லேடியோட கண்ட்ரோலில். ஜெர்விஸ்னு அங்கே பெட்ஃபோர்ட்ஷயரில் ஒரு லேடியை பார்த்தா அவங்க ரொம்ப கைண்டு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஜூக்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டு. மட்டும் இல்லாமல் இந்த
மிஸ்டர் பி கூட சேர்ந்துக்கிட்டு தப்பான பிளாட்டெல்லாம் போட்டு அவன் மைண்டை இன்னுமே கரப்ட் பண்ணுற ஒரு கரப்டான ஒரு லேடி தான் இந்த ஜூக்ஸ். பமேலா அவங்க வச்சுக்கிட்டு ரொம்ப போட்டு இந்த அம்மா டார்ச்சர் பண்ணுது. என்ன டார்ச்சர் பண்ணுவாங்க? அவன் சொல்கிறத கேளு, அவனோட எஜமான், அவன் சொல்கிறதுக்கு நீ பணிஞ்சுப்போ, அவனுக்கு பணிஞ்சுப்போ அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறாங்க. பட் இவ அதெல்லாம் முடியவே முடியாது, நீ என்ன வேணால் பாடுபடுத்து, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி அவள் ஸ்ட்ராங்காக இருக்கா. இவ கூட அங்கே இன்னொரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க என்ன நான், அங்கே அவங்களுமே ஒரு சர்வெண்ட் தான். அவங்க தான் இவ கூட தங்குறதெல்லாம் படுத்துங்கிறதெல்லாம் அவங்க தான். ஓகேவா? பமேலா வந்து பெட்ஃபோர்ட்ஷையரில் இருக்கும்போது அவங்க அப்பா அம்மாவுக்கு லெட்டர் எழுதி தனக்கு இதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பா. பட் இங்கே வந்து லெட்டர் எழுதி தான் அனுப்ப முடியாது, ஏன்னா அவளே ஒரு ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கா. அப்படி இருக்கும்போது அவளுக்கே ஜேர்னல் எழுதிக்கிறா, அவளுடைய கதை அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத அவள் ஜேர்னல் எழுதுறா. இப்போ அந்த ஃபார்மேட்டில் தான் நமக்கு கதையை சொல்கிறார் ரைட்டர். இப்போ அப்படி இருக்கும்போது ஜேர்னல் யாருமே பார்க்க முடியாது. அவன் என்ன நினைக்கிறா அப்படின்னா, என்னைக்காவது பார்ப்பாங்க இல்லையா, பார்க்கும்போது என்னை பற்றி என்ன நினச்சி அப்படிங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருக்கா. அங்கே மிஸ்டர் வில்லியம்ஸையும் மீட் பண்ணுறா. மிஸ்டர் வில்லியம்ஸ் வந்து நல்லவர், அவளுக்கு ஒன்றும் இவளை மேரேஜ் பண்ணிட்டு கொடுக்கான் அப்படின்னோடனே செடியூஸ் பண்ண அந்த எண்ணெல்லாம் அவர் கிடையாது. ஸோ அதனால் அவர் ஒரு நல்லவர் தான். அவர்கிட்ட பேசி பண்ணாலும் இவளும் கண்டுபிடிச்சிட்டா. உடனே எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்களேன், இங்கேருந்து தப்பிச்சு போய் ஹெல்ப் பண்ணுங்களேன், எங்கள் அப்பா அம்மா போய் பார்க்கணும்னு சொல்லி அவள் ஹெல்ப் கேட்குறா. பட் அவருமே ஹெல்ப் பண்ண பொசிஷனில் இல்லை, அவரும் ஒரு நார்மலான ஒரு லோவர் கிளாஸ் மேன் தான். இப்போ இருக்குமே எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற அப்பர் கிளாஸ் பீப்புளெலாம் போய் அவர் ஹெல்ப் கேட்குறாரு. பட் அவங்க என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, இல்லை மிஸ்டர் பி எதிர்த்துலாம் எங்களால் எதுவும் பண்ண முடியாது, மாட்டினா பேசாமல் நீ கல்யாணம் பண்ணிக்க, நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னா உன்னுடைய ஒய்ஃப் ஆயிடுவா பமேலா, பண்ண பிறகு நீ அங்கேருந்து வெளியே கூப்பிட்டு வந்துரு, மிஸ்டர் பீடன் தப்பிச்சலாமன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. வில்லியம்ஸுமே அந்த இன்டென்ஷனில் தான் வந்து அவட்ட சொல்கிறான். அவனுக்கு ஒன்றும் அவளை மேரேஜ் பண்ணி வேறு எதுவும் பண்ண அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. இங்கேருந்து தப்பிக்கிறேன்னு வேணால் நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகலாம்னு சொல்கிறான். பட் அவள் அதுக்கு வந்து ஒத்து போகிற மாதிரி இல்லை பமேலா. இருந்து வெளியே போன்னு சொல்லி வில்லியம்ஸ்ட்டை ஹெல்ப் கேட்டுருக்கா. இப்போ இவங்க 2 பேரும் எப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு லெட்டரை வந்து ஒரு சீக்ரெட் பிளேஸ் இவங்க வச்சுருப்பாங்க, அதில் 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. இவ கொண்டு வைக்கிறது, அவர் எடுத்துகிட்டு ரிப்ளை பண்ணுறது, இப்படி இவங்க ஹெல்ப் பண்ண அவர் ட்ரை பண்ணுறாரு. பட் அவரால் ஹெல்ப் பண்ண முடியலை. தென் ஜூக்ஸுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிருது, இந்த மாதிரி லெட்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க வில்லியம்ஸும் இந்த பொண்ணு பமேலாவும் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு போய் வில்லியம்ஸ் வீட்டில் இருக்கிற எல்லா திங்ஸையும் ராப் பண்ண வச்சிடுறா ஜூக்ஸ். எதுக்கு அப்படின்னா, அந்த லெட்டர் இவங்க 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண லெட்டர் அவன் வீட்டில் தான் இருக்கும். இப்போ அந்த லெட்டரை மட்டும் எடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சிருக்காங்க எல்லா திங்ஸையும் திருட வைக்கிறா. அது மூலமாக லெட்டரும் கிடச்சிருது. பமேலாவும் வில்லியம்ஸும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்ட லெட்டர்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிறான். தென் வில்லியம்ஸ் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் வந்து எஸ்கேப் ஆக ஒரு வழி தான் இருக்குது, இப்போ தப்பிச்சு விடலான்னு சொல்லி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது பமேலா காலில் அடிபட்டுறது. ஸோ எஸ்கேப் ஆக முடியலை. தென் மிஸ்டர் பி இப்போ லிங்கான்ஷயருக்கு வந்தாச்சு. இவ்வளோ நாள் ஜூக்ஸ் கண்ட்ரோல் எடுத்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு பார்த்துட்டு இருந்த அந்த இடத்த இப்போ மிஸ்டர் பியே நேரில் வராரு. ஏன் அப்படின்னா, ரொம்ப ட்ரை பண்ணுறா செடியூஸ் பண்ணுறதுக்கு, வார்த்தையால் சொல்லி பார்த்தாரு, அங்கே வச்சு ட்ரை பண்ணார், அப்புறம் இங்கே வச்சு ஜூக்ஸை வச்சு ரொம்ப டார்ச்சர் பண்ணார். பட் அவள் செய்கிற மாதிரி தெரியல. ஸோ அவரே இங்கே வந்துட்டு நான் அப்படின்னு ஒரு சர்வெண்ட் பார்த்தோம் இல்லையா, இவ கூட தூங்குற ஒரு சர்வெண்ட் பமேலா கூட, அந்த நான் மாதிரி இவர் டிஸ்கைஸ் ஆகி அவள் கூட படுத்துருந்துட்டே அதை செடியூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இவர் ட்ரை பண்ணி நான் மாதிரி இதில் படுத்துருக்கிறாரு. அப்போ என்ன கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா, ஒரு ஆம்பளைக்கும் மொழிக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ நான் பக்கம் படுத்துருக்கு, இப்போ பமேலா வந்து படுத்த பிறகு எப்படியும் அவள் கண்டுபிடிச்சிட்டா இது வந்து மிஸ்டர் பி தான் அப்படின்னு. கண்டுபிடிச்ச உடனே அவர் ட்ரை பண்ணுறார் மிஸ்டர் பி. இவளுக்கு ஃபிக்ஸ் வந்தோடனே இவருக்கு தாங்க முடியல, என்ன அவ்வளோ கொடூரமான ஒரு ஆளான்னு சொல்லி மிஸ்டர் பியே தன்னை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறான். தென் இவளுமே இவ்வளோ விட்டு கொடுக்காம இருக்காள், இவ்வளோ ஒரு இதாக இருக்கா, பாயாசா இருக்கா அப்படின்னு சொல்லி அவருக்கு வருது. ஸோ கில்ட்டி ஆயிடுறாரு. ஆன பிறகு சரி இனிமேல் இவ்வளோ வயலண்ட்டாக செடியூஸ் பண்ண ட்ரை பண்ண வேணாம், கொஞ்சம் வயலண்ட்டாக குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரே தவிர செடியூஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிற எண்ணம் அந்த ஆளுக்கு வரைய மாட்டேங்குது. இப்போ தான் அவருக்கும் ஒரு விஷயம் புரியுது, அவர் வந்து பமேலாவை விரும்புகிறார் அப்படிங்கிறது. பட் செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த கிளாஸ் டிஃப்ரென்ஸ், அவரால் அவளை மேரேஜ் பண்ணிக்க முடியாது. ஸோ இதை வந்து அவர் பமேலாக்கிட்டே ஓப்பனாக சொல்லிட்டார், என்னால் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, ஏன்னா நான் அப்பர் கிளாஸ், நீ லோயர் கிளாஸ், எந்த சமூகமும் ஏற்றுக்காது, அது ஒன்று தான் பிரச்சனையை தவிர மற்ற நான் ஒன்று விரும்புன்னு சொல்லி ஓப்பராக சொல்லிடுறாரு. பட் இவளுக்கு வந்து ஏற்றுக்க ஒரு மனசு வர மாட்டேங்கி. இந்த நேரம் அந்த லிங்கான்ஷயர் எஸ்டேட் கிட்ட ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர் வருவார். அவர்கிட்ட பமேலா போய் பேசும்போது அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, மிஸ்டர் பி வந்து ஒன்று ஒரு ஃபேக் மேரேஜ் பண்ண தான் ட்ரை பண்ணுறான், ஷேம் மேரேஜ் பண்ண தான் ட்ரை பண்ணுறான், உண்மையிலேயே ஒன்று மேரேஜ் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இவளுக்கு இன்னுமே கொஞ்சம் பயமாக இருக்குது. என்ன முடிவெடுக்கிறது, என்ன பண்ணுறது, அவன் என்னடானா ப்ரப்போஸ் பண்ணுறான், கிளாஸ் டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி சொல்கிறான், இந்த அப்படி சொல்கிறான்னு சொல்லி அவளுக்கு அப்படியே ஒரு குழப்பமாக இருக்குது. இந்த நேரம் ஜூக்ஸ் வந்து பமேலா எழுதின எல்லா ஜேர்னலையும் திருடி அதை கொண்டு மிஸ்டர் பீட்டை கொடுக்குறாங்க. மிஸ்டர் பியுமே அதெல்லாம் ரீட் பண்ணோடனே அவருக்கு ஒரே கில்ட்டி, இப்படிப்பட்ட ஒரு நல்ல பொண்ணையாக நம்ம பிடிச்சிக்கலாம் டார்ச்சர் பண்ண செடியூஸ் பண்ண ட்ரை பண்ண சொல்லிட்டு நீ போமா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. அவளுக்கு ஆனால் அங்கேருந்து போக மனசு இல்லை. ஏன் அப்படின்னா, இப்போ அவளுக்குமே மிஸ்டர் பி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்படி இருக்கும்போது போகிறா. பட் இவருக்கு போசனா இவருக்கும் மனசு இல்லை. இவளை விட்டுட்டோமே, கிளாஸ் டிஃபரன்ஸுக்காக இவளை விட்டுட்டோமே, சரி கூப்பிட்றோன்னு சொல்லிட்டு இன்னொரு லெட்டர் போட்டு திரும்ப வான்னு சொல்லி லெட்டர் போடுறாரு. இவ திரும்ப வந்துடுறா. வந்த பிறகு இவங்க 2 பேரும் இந்த சரி நம்ம மேரேஜ் பண்ணிக்குவோம், எனக்கு கிளாஸ் டிஃபரன்ஸ்லாம் பிரச்சனை இல்லை, ஏன்னா அந்த லெட்டர் வாசிச்ச பிறகு இவருக்கு ஒரு நல்ல மனசு, இவ்வளோ நல்லவளாக இருக்கா, இவ்வளோ ஒரு பயசாக இருக்கா,
பிரச்சனை இல்லை, என்ன வந்தாலும் பரவாயில்ல ஒரு மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார். ஸோ பமேலா திரும்ப வந்ததும் ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு. எனக்கு எந்த கிளாஸ் டிஃபரன்ஸுமே ப்ராப்ளம் இல்லை, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், இதெல்லாம் நான் மறந்துட்டேன், உன்னுடைய மாடஸ்டிக்கு முன்னாடி உன்னை சாஸ்டிட்டிக்கு முன்னாடியும் இந்த கிளாஸ் டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அவளுமே இப்போ ஏற்றுக்கிறா, அவளுக்கு இப்போ ஒரு பயம் இல்லை. இப்போது மேரேஜ் பண்ணுறதுக்கு அந்த என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ தான் லிங்கான் ஷேருக்கு அவருடைய அப்பா வராரு. வந்து பார்த்தோன்னே அவருக்கு சந்தோஷம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு பெரிய எஸ்டேட் ஓனர் இல்லையா. அப்போ மட்டும் இல்லாமல் இது ஒரு ஷேம் மேரேஜும் இல்லை, உண்மையிலேயே பெட்ரோத்தில் நடந்திருக்கு. ஸோ அதனால் அவருக்குமே சந்தோஷம் தான், ஓகே சொல்லிடுறாரு. அங்கே சுற்றி இருக்க அந்த ஜென்ட்ரி, அங்கே அந்த அப்பர் கிளாஸ் பீப்புளில் ரொம்ப ஆச்சரியம். பரவாயில்லையப்பா, பமீலா ஒரு பொண்ணு, நல்ல பொண்ணு சொன்னாங்க, மேரேஜ் பண்ண ஒத்துக்கிட்டான், பரவாயில்ல மிஸ்டர் பி ஒரு உமனைசர் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ஒரு நல்லது தான், ஒரு யாரும் கேட்டால் தானே நினச்சிக்கல அதை. பட் இருந்தாலும் பமீலாவை இப்போ மேரேஜ் பண்ணிட்டான், அந்த என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு இப்போ மேரேஜும் நடந்துருச்சு, எல்லாம் இப்போ ஒரு நார்மலாக நல்லா போயிட்டுருக்கு. பமீலா நல்ல ஒரு லைஃப் லீட் பண்ணி போயிட்டுருக்கு. ஆனால் இந்த மேரேஜ் வந்து யாருக்கு பிடிக்கல அப்படின்னா, நம்ம மிஸ்டர் பியோடைய சிஸ்டர் லேடி டாவர்ஸ்க்கு சுத்தமாக பிடிக்கலன்னு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு உண்மையை போட்டு உடைக்க போகிறாங்க பமீலா முன்னாடி. பமீலா வந்து எப்படியாவது இவன் விட்டு போவச்சுன்னு அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணம். இப்போ பமீலாட்ட சொல்கிறாங்க, பமீலா இவன் வந்து சாதாரணமான ஆள் கிடையாது, இவன் காலேஜ் டேஸ்லேயே ஒரு பொண்ணோட அஃபேரில் இருந்தால், அவள் பேர் சாலி காட்ஃப்ரே. அஃபேரில் இருந்தது மட்டும் இல்லாமல் அவளுக்கும் இவனுக்கும் ஒரு குழந்தை பிறந்துச்சு, அந்த பொண்ணு மிஸ் காட்வின். இங்கே பக்கத்தில் தான் போர்டிங் ஸ்கூலில் பெட்ஃபோர்ட்ஷையரில் படிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா லேடி டாவர்ஸ் உண்மையை சொல்லிடுறா. ஏன் அப்படின்னா, இவள் கோவப்பட்டு இந்த வீட்டோட போகணும் அப்படிங்கிறது தான். ஒரு லோயர் கிளாஸ் உமன் அவளுக்கு ஈக்குவலாக வந்து இருக்காள் இந்த வீட்டில் அப்படிங்கிறது லேடி டாவர்ஸ்க்கு ஒரு காண்டு. இப்படி சொன்ன உடனே பமீலா கோவப்படுவா அப்படிங்கிறது தான் அவளுடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன். பட் பமீலா என்ன பண்ண அப்படின்னா, ஒரு நார்மலாக எடுத்துக்கிட்டு ஒன்றும் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி மிஸ் காட்வினை அவளுடைய ஒரு குழந்தையாவே எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டா. சாலி காட்ஃப்ரே இப்போ இங்கே இல்லை. சாலி காட்ஃப்ரே வந்து அந்த அஃபேரில் குழந்தை பெற்றுக்கிட்ட பிறகு குழந்தைய அபேண்டன் பண்ணிவிட்டு அவள் ஜமைக்கால ஒருத்தனை மேரேஜ் பண்ணிட்டு செட்டில் ஆகிட்டா. ஸோ அதனால் இந்த குழந்தை இவன் தான் யாருக்கும் தெரியாமல் ஒரு போர்டிங் ஸ்கூல் வச்சு பார்த்துருக்கு, அதோட லேடி டாவர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கு. இது போக இப்போ இந்த உண்மையை சொன்ன உடனே இவளுமே பெருசாக எடுத்துக்காம, பரவாயில்ல அதை என் குழந்தையா பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த குழந்தைய ரொம்பவே கேராக இவளை மாதிரியே ஒரு பயசான ஒரு விர்ச்சுவஸாக வளர்க்குறா பமேலா. தென் இவளுக்குமே நிறைய குழந்தைகள் வருது, ஒரு நல்ல ஒரு லைஃப் அக்செப்ட் பண்ணி நல்லா ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க பமேலாவும் மிஸ்டர் பியும். இதோட இந்த நாவல் எண்ட் ஆகுது. ஸோ இந்த நாளுடைய தீம்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, கிளாஸ் டிஃப்ரென்ஸ் ஒரு தீமாக சொல்கிறாங்க. ஏன்னா கிளாஸ் டிஃப்ரென்ஸ் தான் மிஸ்டர் பியோடைய பேரியர், அதை வச்சு தான் அவ்வளோ நல்ல ஒரு பொண்ணை ஏற்றுக்க முடியாமல் போயிடுச்சு. பட் அதுக்கு பிறகு அவருடைய சாஸ்டிட்டி மொடஸ்டியை பார்த்த உடனே சரி பரவாயில்லன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாரு. தென் விர்ச்சு, ரொம்ப விர்ச்சுவஸான ஒரு கேர்ளாக தான் காட்டியிருப்பாங்க. விர்ச்சு சாஸ்டிட்டியுமே ஒரு முக்கியமான தீமாக சொல்லலாம்.